بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் வல்லவன் அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், அவனே வணக்கத்துக்குரிய நாயன் என நான் அவனை சாட்சி பகருகின்றேன். கருணையும் சாந்தையும் எங்களுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், இறை விசுவாசிகளாகிய எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய இல்லமாகிய அவனுடைய மஸ்ஜிதிலே வந்தமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு ஏவியவைகளை எடுத்தும் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு நானும் நீங்களுமாக வாழ்ந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தில் எம் அனைவரையும் வல்லவன் அல்லாஹ் ஒன்று சேர்த்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவிலே அதருல் மஅசியா ஃபித்தாஆ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறை வழிபாட்டில் பாவங்கள் எந்தளவுக்கு தாக்கம் செலுத்துகின்றது என்பதனை பற்றி ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எம்மையெல்லாம் அவனை வணங்கி வழிபடுவதற்காக, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து சிரம்பணிந்து வாழ்வதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் எம்மை தெரிவு செய்திருக்கிறான். அதற்காக வேண்டியே எம்மை படைத்திருக்கிறான். அவன் படைத்ததன் நோக்கமும் அவனுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்கு அன்றி
படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே வணக்கம் என்பது ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக, அவனுடைய தூதருக்கு அடிபணிந்ததாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டியே அல்லாஹு தஆலா எம்மை படைத்திருக்கிறான். எனவே மனிதர்கள் அவர்களுடைய உபூதியத்தை, அவர்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகம் அவனுக்கு வசதியாக்க அல்லாஹுவினால் வசதியாக வழங்கப்பட்டுள்ளது. எனவே அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த அடிமைத்துவத்தை, அந்த உபூதியத்தை மனிதர்களாகிய நாங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹுவின் முன்னிலையில் வெளிப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த உலக வாழ்க்கையாகும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது, அவனுக்கு மாறு செய்யாமல் இருப்பது அவன் மீதுள்ள ஒரு பொறுப்பும் கடமையுமாகும். என்றாலும் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த இயல்பான தன்மை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற தன்மையும் அவர்களுக்கு இருக்கிறது. அவனுக்கு மாறு செய்கின்ற அந்த தன்மையும் இந்த மனிதனுக்கு இருக்கிறது. இது ரெண்டையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு ஒரு சுதந்திரமாக வழங்கியிருக்கிறான். என்றாலும் மனிதன் தன்னுடைய ஆத்மாவை, தனது நஃப்ஸை அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விடயத்திலிருந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அப்படித்தான் ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து விட்டான் என்றாலும் அல்லாஹ் அதற்குரிய பாவ முயற்சியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் இஸ்திக்பார், தௌபா என்கின்ற வாசலை திறந்து வைத்திருக்கிறான். பாவங்களிலிருந்து அவன் மீள்வதற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்து கட்டுப்பட்டு வாழுகின்ற அந்த பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வது அவசியமாகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாவங்கள், அவன் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடக்குகின்ற சந்தர்ப்பங்கள், இவைகளினால் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அது பாதிப்பை உண்டாக்குகிறது. அது மொத்தமாக ஒரு சமூகத்துக்கும் அது பாதிப்பை உண்டு பண்ணிவிடுகிறது. எனவே அந்த ரெண்டுக்குமான பாதிப்புக்கு இந்த மனிதன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் துணை போய்விடக்கூடாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செய்கின்ற சிறிய தவறுகளினால், அவன் செய்கின்ற பாவங்களினால் அவனுடைய வாழ்க்கை செஞ்சலிப்பற்றதாகவும், அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதாகவும், அவனுடைய வாழ்க்கை ஒரு துக்ககரமான, துன்பகரமான ஒரு வாழ்வாகவும் அவனுக்கு அமைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் செல்வத்தை கொடுத்தாலும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை வழங்கினாலும், அந்த மனிதன் ரப்புக்கு மாறு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் இழக்குகின்ற நியமத்துகள், அவன் அல்லாஹ்வினுடைய அந்த அருள் பாக்கியங்களிலிருந்து விலகிக் கொள்ளுகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணிவிடும். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்கு எங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். பாவங்கள் என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை அது உண்டு பண்ணுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் இறை நெருக்கத்துக்கு அது ஒரு இடையூறாக அமைந்து விடுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய அல்லாஹ்வுடனான அந்த நெருக்கத்தில் அவனுக்கு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு மனிதன் யோசிக்கிறான், தான் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் என்று ஆசை கொள்கிறான்.
அந்த வணக்க வழிபாடுகளை சரியாக செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறான். ஆனால் அவன் எங்கோ ஒரு இடத்தில் தவறு செய்திருப்பான். அந்த தவறு அந்த இறைநெருக்கத்தை பெறுகின்ற விடயத்தில் அவனுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக பல செய்திகளின் ஊடாக அறிய முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு சிறிய தவறு அவனுடைய இறை தொடர்பாடலிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிவிடுகிறது. ஒரு மனிதன் செய்கின்ற சிறிய தவறு அவனுடைய இறை தொடர்பாடலிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. உதாரணத்துக்கு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பகலில் செய்கின்ற தவறினால் அவன் இரவில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்ய ஏற்பட்டு விடுகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஒரு தவறு செய்வானேயானால் அந்த தவறின் மூலமாக அவன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவன் இழக்க நேரிடுகிறது. உதாரணமாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்கிற நேரம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற நியமத்துகளை தடுத்து விடுகிறான் என்று. ஆனால் நான் இந்த உலகத்தில் வளமாக வாழுகிறேன், நான் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன், நிறைய பாக்கியங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த பாக்கியங்கள் எதுவும் எனக்கு குறைந்த பாடில்லை. இந்த உலகத்தினுடைய வாயில்களை அல்லாஹ் எனக்கு திறந்து தந்திருக்கிறான். எனவே அதனால் ஒரு மனிதன் மாறு செய்வதனால் எந்த ஒரு பாதிப்பும் தாக்கமும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட போவது கிடையாது என்று அந்த மனிதர் சொல்லுகின்ற நேரம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள், இந்த இரவு நீ தஹஜ்ஜுத் தொழுதாயா? அதற்குரிய சந்தர்ப்பம் ஒன்று உனக்கு கிடைத்ததா? அந்த மனிதர் சொல்லுகிறார், இல்லை. சொன்னார்கள், கஃபாக அன் ஹர்ரமக அல்லாஹு முனாஜாத்தஹு, அல்லாஹ்வுடனான அந்த உரையாடலில், அல்லாஹ்வுடனான அந்த முனாஜாத்தை அல்லாஹ் தடுத்திருப்பதே போதும், அல்லாஹ் உனக்கு எல்லா அருள்களையும் தடுத்து விட்டான் என்பதற்கு. அல்லாஹ் உனக்கு எல்லா அருள்களையும் தடுத்து விட்டான் என்பதற்கு போதும். அந்த இரவு நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி எழுந்து வணங்கி அவனிடத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்திக்கிற சந்தர்ப்பம், அவனோடு பேசுகிற சந்தர்ப்பம் உனக்கு இல்லையா? நீ எல்லா நியமத்துகளையும் இழந்து விட்டாய் என்று ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனுடைய பாவம் நாங்கள் அறியாத விதத்தில் பல்வேறு தாக்கங்களை எங்களுக்கு உண்டு பண்ணிவிடுகிறது. அந்த பாவத்தை நாங்கள் சர்வ சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் சிறிய பாவங்களை எப்படி பார்த்தார்களே, ஆனால் அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மலை அவர்கள் மீது விழுவது போன்று பார்த்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் நீங்களோ அது உங்கள் மீது மொய்த்து செல்லுகின்ற ஒரு கொசுவை போன்று பார்க்கிறீர்கள் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் மனிதர்கள் இன்று பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய பாவம், அதனை நாங்கள் ஒரு சாதாரணமாக விட்டு விடுகின்றோம். அந்த பாவம் எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வது கிடையாது. எனவேதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய எல்லா நியமத்துகளும் அவனுக்கு இழந்து போகின்ற சந்தர்ப்பங்களை அவன் துரதிர்ஷ்டவசமாக பெற்றுக்கொள்ள நேரிடும். ஒரு நாள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த மனன சக்தியையும் அவர்கள் விளங்குகின்ற அந்த
ஆற்றலையையும் பார்த்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ கத் கதப ஃபீ கல்பிக நூரன். அல்லாஹு தஆலா இமாம் ஷாஃபியை பார்த்து சொல்கிறார்கள், இமாம் மாலிக், உன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஃபலா துத்பிஹு பிظுல்மத்தில் மஅசியா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அந்த கல்வை நீங்கள் இருளாக்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தன்னுடைய ஆசிரியர் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற நசீஹத். ஒரு கட்டத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த மனனத்தில் ஒரு குறைபாட்டை பற்றி தன்னுடைய ஆசிரியர் உக்கை அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு வழிகாட்டுதலை, ஒரு நசீஹத்தை தன்னுடைய மாணவன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இமாம் உக்கை அவர்கள் சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள், பாவத்திலிருந்து விலகிவிடுங்கள். ஃபஅர்ஷதனி இலா தர்கில் மஆசி, பாவங்களை விட்டு விடும்படி என்னுடைய ஆசிரியர் எனக்கு வழிகாட்டினார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பாவங்கள் என்பது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணுகிறது. சமூக வாழ்க்கையிலும் அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே இத்தகைய பாவங்களிலிருந்து விலகி நடப்பது எம்மீதுள்ள ஒரு பாரிய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பாவங்களினால் ஏற்படுகின்ற விபரீதங்களை எங்களுக்கு நிறையவே சொல்லி காட்டுகிறான், நிறையவே சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே பல இடங்களிலே பாவங்களினால் ஏற்படுகின்ற விபரீதங்கள், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விபரீதங்கள் வேறு, சமூக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விபரீதங்கள் வேறு. அல்லாஹு தஆலா சூரா நஹ்லுடைய 12வது வசனத்திலே சொல்கிறான், வலரப அல்லாஹு மதலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா يأتيها رزقها رغدا من كل مكان فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு கிராமத்தை உதாரணம் காட்டுகிறான். அந்த கிராமம் எப்படி இருந்தது? கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, அமைதியான கிராமம், பாதுகாப்பான கிராமம், எந்த விதமான அள்ளு தொல்லுகளும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்த ஒரு கிராமம். யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகானின், அந்த ஊருக்கு அவர்கள் விரும்புகின்ற, அவர்கள் ஆசிக்குகின்ற சகல வகையான உணவுகளும் அந்த ஊருக்கு வந்து சேரும். எந்த விதமான சிரமமும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் உற்பத்தியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நுகர்வதற்கு எல்லா பொருள்களும் அவர்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு எப்பொழுது மாறு செய்ய ஆரம்பித்தார்களோ, ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப், அவர்களுக்கு வறுமையை ஆடையாக அணிவித்தோம், பயத்தை ஆடையாக அணிவித்தோம். ஏன்? பிமா கானு யஸ்னஊன், அவர்கள் செய்த அந்த தீவினையின் காரணத்தினால் என்று அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இறைவனுக்கு மாறு செய்கிற நேரம், இறைவனுக்கு மாறு செய்கிற நேரம் அல்லாஹ் எமக்கு தந்திரிக்கக்கூடிய நியமத்துகளை அகற்றி விடுகிறான். அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், அது சமூகம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கலாம். எனவே மாறு செய்கின்ற விடயத்தில், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விடயத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றி சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு மாத்திரமான ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி விடாது, அது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான
பாதிப்பாக அது அமைந்து விடுகிறது. எனவே பாவங்களை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சூரா இப்ராஹிமினுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரன். அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு அளித்த அந்த நியமத்துகளுக்கு நன்றி கூறாமல் அவர்கள் நிராகரிப்போடு நடந்து கொண்ட அந்த சமூகத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுக்கு மாறு செய்த ஒரு சமூகம், அல்லாஹ் வழங்கிய நியமத்துகளுக்கு நன்றி கூறாத ஒரு சமூகம், அல்லாஹ்வுடைய அந்த நியமத்துகளை சரியாக பாதுகாக்காத சமூகம். அவர்கள் அந்த சமூகத்துக்கு செய்த துரோகம் என்ன தெரியுமா? வஅஹல்லு கௌமஹும் தாரல் பவார். அந்த சமூகத்தை அவர்கள் அழிவின் பால் ஆக்கிவிட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுக்கு சமூகத்தில் உள்ள சிலர்கள் செய்கின்ற பாவம் அந்த சமூகத்தையே அழிவுக்குள்ளாக்கி விடுகிறது என்று அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், ஃபலம்மா நசு மா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷைஇன் ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது அகத்னாஹும் பக்தத்தன் ஃபைதாஹும் முப்லிசூன். அவர்களுக்கு நாங்கள் காண்பித்த அந்த வழிகாட்டுதலை மறந்து, நல்லுபதேசங்களை மறந்து, பாவம் செய்து இந்த உலகத்தில் வாழ துணிந்தவர்களுக்கு ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷைஇன், எல்லா வாழ்க்கை வசதிகளையும் நாங்கள் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம், சகல வழிகளையும் நாங்கள் திறந்து கொடுப்போம். அவர்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு? ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, நாங்கள் அவர்களுக்கு வழங்கியவைகளை அவர்கள் மிக சந்தோஷமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வழங்கியவைகளை சந்தோஷமாக அனுபவிப்பார்கள். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், எல்லா வசதி வாய்ப்புகளையும் உண்டு பண்ணிருக்கிறான் என்று யோசிப்பார்கள். ஆனால் அகத்னாஹும் பக்தத்தன், திடீரென்று நாங்கள் பிடிப்போம், திடீரென்று நாங்கள் பிடிப்போம். அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் சிறு சிறு பாவங்கள் என்று சொல்லுகின்ற அந்த விடயங்கள் நாளை மறுமையில் கூட எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிவிடுகிறது. அதனால் எமக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்பட்டு விடுகிறது. அல்லாஹு தஆலா சூரா பக்ராவினுடைய 81வது வசனத்திலே சொல்கிறான், பலா மன் கஸப சய்யியத்தன், யார் சின்ன சின்ன பாவங்களை செய்கிறார்களோ, சிறிய பாவங்கள், பெரிய பாவத்தை அல்லாஹு தஆலா இங்கு சுட்டி காட்டவில்லை, சிறிய பாவங்கள். ஏனென்றால் நாங்கள் பெரும் பாவங்கள் செய்கிற நேரம் கவலைப்படுவோம், இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று. சிறிய பாவத்தை செய்கிற நேரம் அந்த கவலை எங்களுக்கு ஏற்படாது, அந்த பாவத்தை பற்றியே நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம். ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பலா மன் கஸப சய்யியத்தன் வ அஹாதத் பிஹி ஹதியத்துஹு, அவர்கள் செய்த சிறிய பாவங்கள் அது மொத்தமாக சேர்ந்து விடும் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், வ அஹாதத் பிஹி ஹதியத்துஹு, அவனுடைய அந்த சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன், அது அவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அவர்கள் நரகவாதிகள், அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சிறிய பாவங்களுக்கு இருக்கிற அந்த நிலைமையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு ஒரு உதாரணத்தை எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். நாங்கள் ஒரு இடத்துக்கு விருந்தோம்பலுக்காக வேண்டி, விருந்து சமைப்பதற்காக வேண்டி செல்கிறோம்.
அந்த நேரத்திலே விருந்து சமைப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற விறகுகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் அந்த அடுப்பை மூட்டுவதற்கு சிறிய சிறிய அந்த விறகுகளை வைத்துத்தான் அதற்கு மேல் பெரிய விறகுகளை வைப்பீர்கள். இதுபோலதான் இந்த சிறிய பாவங்கள் அது சின்ன சின்னதாக சேர்ந்து அது பெரும் நெருப்பை அந்த சிறிய கொள்ளிகள் உண்டாக்குவதை போன்று அந்த நரகத்தில் பெரும் ஆபத்துக்குரியவைகளாக இந்த சிறிய பாவங்கள் ஆகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இத்தகைய பாவங்களிலிருந்து நாங்கள் விலகி இருப்பது அவசியமாகும். நாங்கள் பாவங்கள் செய்ய 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 எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் அது ஒரு சிரமத்தையும் கஷ்டத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு ஜமாத்துடைய தொழுகையை சரியாக நாங்கள் நியமமாக தொழுது கொள்ள மாட்டோம். நாளாந்த ஔராதுகளை சரியாக செய்து கொள்ள மாட்டோம். நாங்கள் செய்கின்ற ஒரு தொடர்ச்சியான அமலை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை கூட நாங்கள் இழந்து விடுவோம். சூரா பக்ராவினுடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின், அல்லாஹ்வை பயந்து அஞ்சி பாவங்களை விட்டு ஒதுங்கி வாழுகின்றவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு இது பெரும் சுமையாக இருக்கும் என்றார். மற்றவர்களுக்கு இது பெரும் சுமை, அவர்களால் தொழுவதற்கு பெரும் சுமையாக இருக்கும், பெரும் கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இறையச்சம் உடையவர்கள் எப்பொழுதும் பாவத்திலிருந்து விலகி நடக்க பார்ப்பார்கள். அப்படித்தான் ஒரு பாவத்தை செய்து விட்டார்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை உடனடியாக பின்பற்றுவார்கள். ஒரு பாவத்தை செய்தால் அதனை தொடர்ந்து ஒரு நன்மையை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அப்படியான ஒரு சூழலை தான் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படியான ஒரு அமைப்பை தான் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கை எல்லாமே அவன் நாளாந்தம் செய்கின்ற சிறிய சிறிய பாவங்களை அழிப்பதற்குரிய வழியை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். உதாரணத்துக்கு, ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் இடையில உள்ள அந்த சந்தர்ப்பம் அவனுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பம். ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் உள்ள சந்தர்ப்பம் அவனுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பம். ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவனுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பம். அந்த கால இடைவெளிகளை சரியாக பேணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் பள்ளி வாசலுக்கு வார நேரம் வீட்டிலிருந்து ஒதுவெடுத்து கொண்டு பள்ளிக்கு வருகிறோம். ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் எங்களுக்கு வழங்கப்படுகிறது, ஒவ்வொரு பாவங்கள் போக்கப்படுகிறது, ஒரு தரஜா உயர்த்தப்படுகிறது. நாங்கள் உது செய்கிற நேரம் முகத்தை கழுவினால் முகத்தால் செய்த பாவங்களை அல்லாஹ் போக்குகிறான் என்றார்கள். கையை கழுவுகிற நேரம் கையால் செய்த பாவங்களை அல்லாஹ் போக்குகிறான் என்றார்கள். காலை கழுவுகிற நேரம் காலால் செய்த பாவங்களை அல்லாஹ் போக்குகிறான் என்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இந்த சிறிய சிறிய பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் ஆகுவதற்கு. ஏனென்றால் அதுதான் எங்களுக்கு பெரும் ஆபத்தை உண்டு பண்ணுகின்றவைகள். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்கள் அனைவரையும் இத்தகைய அல்லாஹ்வுக்கு மாற்றமான கருமங்களிலிருந்து பாதுகாத்து அவன் விரும்புகின்ற உண்மையான அடியார்களில் உள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் செய்தல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபஅகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த அளவுக்கு தக்வாவோடு இறையச்சத்தோடு
நடந்து கொள்ள முயல்வானோ, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்வதற்கு ஒரு மனிதன் ஆசைப்படுவானோ, அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் பெரும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் உண்டு பண்ணுவான். அந்த அபிவிருத்தி, அந்த நிஅமத் அவன் எங்கிருந்து எப்படி வருகின்றது என்று கூட அவனால் கற்பனை பண்ணாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த அருட்பாக்கியங்களை வழங்குவான். சூரா தலாக்கினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரின் யுஸ்ரா. யார் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்வார்களோ அவர்களுடைய விவகாரங்களை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுபடுத்தி கொடுப்பான். அதே போன்று சூரா தலாக்கினுடைய 2வது 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை அஞ்சு கொள்வார்களோ, தக்வா செய்வார்களோ, தங்களுடைய வாழ்க்கையில் இறைவனை அஞ்சி அந்த வாழ்வை அமைத்துக் கொள்வார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜன், அவருக்கு நாங்கள் பல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். பல வழிகளை ஏற்படுத்தி கொடுப்போம், ஒன்றல்ல ரெண்டல்ல. யஜ்அல் லஹு மக்ரஜன் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவன் கற்பனை கூட பண்ணி பார்க்க மாட்டான், அவன் நினைத்து கூட இருந்திருக்க மாட்டான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமா, இப்படி ஒரு பாக்கியத்தை நான் அனுபவிப்பேனா என்று கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது யாருக்கு? பாவங்களிலிருந்து தன்னை காத்து இறையச்சத்தோடு வாழுகின்ற ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்குகிற வெகுமதி. எனவே இந்த வெகுமதியை நாங்கள் பெறுவது என்பது ஒரு கஷ்டமான, ஒரு சிரமமான விடயம் அல்ல. ஒரு மனிதன் தன்னுடைய அந்த ஆத்மாவை, தன் நஃப்ஸை பாவத்திலிருந்து பாதுகாப்பதற்குரிய வழியை செய்து கொண்டால் போதும். அவன் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை அஞ்சு கொண்டானேயானால் அவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். அவனுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் எரியாது, அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எரியாது. அவனுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் கூட அது வந்து போகின்ற ஒன்றாகத்தான் இருக்கும், நிரந்தரமானதாக எரியாது. அதனைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய எல்லா விவகாரங்களிலும் நாங்கள் இலகுவைத்தான் உண்டு பண்ணுவோம், சிரமத்தை உண்டு பண்ண மாட்டோம். அது எதுவாக இருந்தாலும் சரிதான். குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவனுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், அவனுடைய சமூக வாழ்க்கையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஒரு திருப்தியான வாழ்க்கையை அவனுக்கு உண்டு பண்ணுவான். இது எப்ப? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடனான தொடர்பாடலை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற நேரம். இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பாடலில் குறை வைப்பானேயானால், அல்லாஹ்வை பயந்து வாழ்வதற்கு பகரமாக அவனை மறந்து வாழ்வானேயானால் அல்லாஹ் அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். வமன் நஅரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. எவர்கள் எங்களுடைய திக்ரை, எங்களுடைய இந்த குர்ஆனை, எங்களுடைய உபதேசத்தை யார் மறந்து வாழ்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் மஈஷா லங்கா, நெருக்கடியான வாழ்க்கை, கஷ்டமான வாழ்க்கை, இதனை கொடுப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான சூழ்நிலையிலிருந்து எங்களை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிவகைகளை எங்களுக்கு அழகாக தந்திருக்கிறான், அழகிய உபதேசங்களை தந்திருக்கிறான், அழகிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். எங்களால் முடியும் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்கு. அந்த பாவங்கள் பயங்கரமானது என்பதனை உணர்ந்து கொள்வோமே, ஆனால் அதிலிருந்து விடுபடுவது எங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை தந்தரல வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு செய்தியை எங்களுடைய நிர்வாகத்தினர்கள் சொல்லிக் கொள்ளும்படி வேண்டினார்கள்.
எங்களுடைய மூதூர் பெரிய பள்ளி மையவாடி. இந்த மையவாடி மழை காலங்களில் ஜனாசாக்களை அடக்குகின்ற விடயத்தில் மிகப்பெரிய சிரமங்களையும் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழலில் அந்த ஜனாசாக்களை அடக்குவதற்கான அந்த கபுரறைகளை தோண்டுகிற நேரம் அங்கு சரியான முறையில் அந்த ஜனாசாக்களை அடக்குவதற்குரிய இடம் போதாமையை அவர்கள் அடையாளம் கொண்டு கொண்டார்கள். சில இடங்களிலே ஜனாசாக்களுக்காக வேண்டி கபர்கள் தோண்டுகிற நேரம் அங்கு ஏற்கனவே அடக்கப்பட்ட அந்த ஜனாசாக்கள் இருக்கிற அந்த நிலைமைகள் சந்தர்ப்பங்கள். பெரும்பாலான பகுதிகள் ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட ஒரு நிலப்பகுதியாகவே எங்களுடைய அந்த மையவாடி காணப்படுவதனால் மேலதிகமாக நாங்கள் அந்த மண்ணடைத்து அந்த கபறுகளை தோண்டுவதற்குரிய அல்லது நல்லடக்கம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அதற்காக வேண்டி எங்களுடைய அந்த ஜனாசா நலமுறை சங்கத்தினர்கள் எங்களிடத்திலே உதவி கோருகிறார்கள். அந்த கபரடிக்கு மண் நிரப்புவதற்கு அந்த இடங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாகும். ஏனென்றால் அது எங்களுக்குரிய ஒரு இடம். எங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தவர்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்பட போகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த மழை காலங்களில் அங்கு கபறுகளை தோண்டுகிற நேரம் ஓரிரு அடிகளிலே தண்ணீரும் வந்து விடுகிறது. ஒரு பகுதி மண்ணிரப்பப்பட்டிருக்கிறது என்றாலும் அந்த பகுதியும் போதாமையினால் இருக்கக்கூடிய மேலதிகமான பகுதிகளுக்கும் மண்ணிரப்ப வேண்டிய தேவைகள் இருப்பதனால் உங்களால் முடியுமான அந்த உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் அதற்கு செய்துதவுமாறு இந்த பள்ளி நிர்வாகத்தினுடைய சார்பாக வேண்டிக் கொள்கின்றோம். வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எல்லா சந்தர்ப்பங்களிலும் எமக்கு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற நல்ல நிலைமைகளை உண்டு பண்ணி அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் உரியவர்களாக எங்களை ஆக்கி அருள் செய்தல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.